2 நாட்களாக பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் மிஸ்கினை கழுவி ஊத்துறது தான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சினிமாக்காரங்கள் கண்டித்தார்களோ இல்லையோ ஒவ்வொருத்தராக வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்கினை கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. அதில் முதல் ஆளாக கழுவி ஊற்றிருக்கிறது நம்ம நடிகர் அருள்தாஸ் அவர்கள். அருள்தாஸ் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகராக வந்து தமிழ் சினிமாவில் 10-12 வருடங்களுக்கு மேலே வந்து கன்னியாயிட்டார். 15 வருடம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் மகாநல படத்தை தான் அவர் வந்து அறிமுகமானார். இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகி 15 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அருள்தாஸ் தமிழ் சினிமாவின் தவிர்க்கவே முடியாத ஒரு மிகச்சிறந்த நடிகர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுசீந்திரனோட 2K கிட்ஸ் லவ் ஸ்டோரி அப்படிங்கிற அந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் கலந்துக்கிட்டாரு. அப்போது மிஸ்கினை கழுவி ஊற்றிருக்காரு, வச்சு செஞ்சுருக்காரு. ஏன்னா மிஸ்கின் இந்த பாட்டில் ராதா அப்படிங்கிற படத்தோட ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆபாச வார்த்தைகள், அருவருப்பான வார்த்தைகள் எல்லாத்தையும் உச்சரித்தார். இது மட்டும் கிடையாது, இளையராஜா போன்ற ஆளுமையில கூட பார்த்தீங்கன்னா கேவலமாக பேசினார். இப்போ அதை கண்டித்து அருள்தாஸ் என்ன சொல்கிறாருன்னா, டேய் மிஸ்கின், யாரா நீ முதல்ல மரியாதை என்னன்னு தெரியுமா, நாகரிகம் என்னன்னு தெரியுமா, எவ்வளோ பெரிய இடம் இந்த பிரசாத் லேப் அப்படிங்கிறது, எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்து வாழ்ந்த இடம், நின்ன இடம், பேசின இடம். நாம் அவ்வளவு அடித்தட்டுலேருந்து வந்திருக்கோம். அவங்களுக்கான ரெஸ்பெக்டை நீ என்ன கொடுக்குற? நீ வந்து இளையராஜாங்கிற ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான ஒருமையில் அவன் இவங்கிற, பாலாவை 25ல் இயக்குனர் பாலாவை அவன் இவங்கிற, செருப்பு கடியில் வந்து படுத்து கிடந்தான்னு ஒருமையில் பேசுகிற, இங்கே இருக்கிற பா ரஞ்சித், வெற்றிமாறன், அமீர் இவங்கெல்லாம் பார்த்து குடியாரங்கிற, நீ என்ன அவங்களுக்கு ஊற்றி கொடுத்தியா? எல்லாத்த விட நீ என்ன பெரிய அறிவுஜீவிங்கிற, நீ ஒரு போலி புத்திசாலி, போலி அறிவுஜீவி. உலக சினிமாவிலேருந்து கொரியன் படங்கள்லையும் ஹாலிவுட் படங்கள்லையும் அப்படியே திருடி நீ படம் எடுத்துட்டு நீ இவ்வளவு பேச்செல்லாம் பேசவே கூடாது. அதுவும் ஆபாசமெல்லாம் ஒரு சுசீந்திரன் மாதிரியோ, வெற்றிமாறன் மாதிரியோ, பாலாஜி சக்திவேல் மாதிரியோ, அமீர் மாதிரியோ, பாலா மாதிரியோ நீ என்ன வாழ்வியலை படமாக எடுத்தியா? நீ அப்படியே நம்ம கல்ச்சருக்கு சம்மந்தமே இல்லாத ஹாலிவுட் படங்களை காப்பி அடிச்சு இருக்கிற நீ இவ்வளோலாம் பேசக்கூடாது. உனக்கு இதுதான் கடைசி எச்சரிக்கை. இனிமே வர ப்ரெஸ் மீட்டில் இந்த மாதிரியான ஆபாச வார்த்தைகள் மட்டும் நீ பேசின, அவ்வளவுதான், உனக்கு அதுதான் லிமிட்டு. இனிமேலாவது நீ திருந்தணும் அப்படின்னு தான் இதை பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக எமோஷனலாக பேசிட்டாரு நம்ம அருள்தாஸ். அவர் பேச பேச மிகப்பெரிய அளவில் கைத்தட்டல்கள் கிடச்சிது. ஸோ அருள்தாஸ் மிஸ்கினை போட்டு கிழிச்சது 100க்கு 100 சரிதான் அப்படின்னு தான் எல்லாருமே அவரை பாராட்டுறாங்க.